பரிசுத்த நாமம் மயப்படுவதாக. இதனால் இந்த காலங்களிலே கர்த்தர் நம்மை அவருக்கு பலப்படுத்தும்படி நமக்கு தெரிகிற வார்த்தை சங்கீதம் அதனுடைய 51 அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். தேவனில் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் ஞானம் இருக்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மயப்படுவதாக. இதனால் இந்த வசனத்தை கொண்டுதான் தேவ தேவர்களாகி நம்மை இன்று அவர்கள் பலப்படுத்துகிறார். இந்த வசனம் ஒரு எச்சரிப்பின் சத்தமாக இருக்கிறது. தேவர்களாகி நாம் ஒவ்வொரு நாளும் எல்லா காரியத்திலும் பரிசுத்தமாய் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்கிறோம் அப்படின்னு கேட்டா நிச்சயமாக அநேக காரியங்களில் தவறுகிறோம். அநேக காரியங்களில் கர்த்தருக்கு விரோதமான கிரியைகளை நடப்பிக்கிறோம். நம்முடைய மனமும் மாமிசம் விரும்புகிற காரியத்தை நாம் துணிகரமாய் செய்கிறோம். இப்படி அநேக காரியங்கள் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு பிரியமில்லாமல் நாம் செய்கிறோம். அதன் பிற்பாடு மனம் கசந்து பேதுவை போல கர்த்தரிடத்துல போய் என்ன பண்றோம்? அதற்காக மன்னிப்பு கேட்கிறோம். நம்முடைய தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்தவர். அதனால ஆண்டவர் என்ன பண்றாரு? மீண்டும் மீண்டும் ஆயுதேசங்களாகி நம்மை மன்னிக்கிறார். எது வரைக்கும் தெரியுமா? அவர் கிருபாசனத்தில் வீற்றிருப்பது வரைக்கும் தான் தேவசனங்களாகி நமக்கு மீண்டும் மீண்டுமாய் நாம் ஆண்டவரிடத்துல போய் மன்னிப்பு கேட்கும் போது ஆண்டவர் மன்னிப்பார். ஆனா இது நிரந்தரமாய் நம்முடைய வாழ்க்கையின் பழக்கமா இருக்கக்கூடாது. ஏன் தெரியுமா? எப்பொழுதுமே கர்த்தர் கிருபை கிருபாசனத்திலே அமர்ந்திருக்க மாட்டார். ஒரு நாள் நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனா இருக்கிறதுனால அவர் நியாயாசனத்துல, நீதியின் சிங்காசனத்துல சகல ஜனங்களையும் நியாயத்திற்கும்படியாய் அவர் அமரும் பொழுது அங்கே மன்னிப்பையோ கிருபையோ நம்மால் பார்க்க முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கே நீதியால் சத்தியத்திற்கேற்ப வசனத்திற்கேற்ப அவர் நியாயமாய் நியாயம் தீர்ப்பார். அதனால தாவீது தன்னுடைய வாழ்க்கையில தான் செய்த தவறை கர்த்தர் உணர்த்தின பொழுது அவன் மனம் திரும்பும்படியாய் கர்த்தரிடத்துல போய் மன்னிப்பு கேட்கிறான். அவன் மன்னிப்பு கேட்கும் போது என்ன சொல்றான் தெரியுமா? ஆண்டவரே, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். என்னுடைய அக்கிரமம், என்னுடைய பொல்லாப்பு அது உமக்கு முன்பாக இருக்கிறது. அதையே நான் உமக்கு அறிவிக்கிறேன் தெரியுமா? ஒரு நாள் நீர் நீதியின் சிங்காசனத்திலே நியாயாசனத்திலே வீற்றிருக்கும் பொழுது நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கும். நீர் நியாயம் தீர்க்கும் பொழுது உம்முடைய பரிசுத்தம் விளங்கும். அப்படி உம்மிடத்திலிருந்து வெளிப்படுகிற நீதியும் உம்மிடத்திலிருந்து வெளிப்படுகிற பரிசுத்தமும் எனக்கு ஆதரவாய், எனக்கு அனுகூலமாய், என்னை உம்மிடத்தில் கிட்டி சேர பண்ணுகிறதாய், நீர் என்னை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாய் என்னுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டுமே. ஆனால் நான் செய்த தவறை நீர் எனக்கு உணர்த்தின என்னுடைய பாவங்களை நான் உமக்கு அறிக்கையிட வேண்டும். அதான் அந்த வசனம் தெளிவாய் காண்பிக்கிறது. தேவர்களாகி நாமும் நம்முடைய வாழ்க்கையில இதை உணர்ந்திருக்க வேண்டும். இது நாம் செய்கிற பாவம் கர்த்தர் பார்க்கிறார். அது கர்த்தருக்கு விரோதமாய் நாம் செய்கிறது. இது நாம் செய்கிற நம்முடைய பொல்லாத கிரியைகள், இவை அனைத்தையும் கர்த்தர் தெளிவாய் பார்க்கிறார். யாருக்குமே தெரியாது, யாருமே பார்க்கல அப்படின்னு சொல்லி நம்முடைய இருதயத்தின் நினைவுகள்ல கூட நாம் செய்கிற அநேக பாவங்கள் அது கர்த்தருக்கு முன்பாக பிரத்யட்சமா இருக்கிறது. இதை உணர்ந்தவனாகத்தான் தாவீது சொல்றான், ஆண்டவரே, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். என்னுடைய எல்லா பொல்லாத கிரியைகளும் அது உமக்கு முன்பாக இருக்கிறது. நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன். நான் இதை உமக்கு மறைக்காமல் நான் இதை உமக்கு அறிக்கை எடுக்கிறேன். ஏன் தெரியுமா? அது என்னை உம்மை விட்டு பிரிக்க கூடாது. இதை உணர்ந்த தாவீதுதான் தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்கிறான். இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும்னா 2 காரியத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் தீர்மானமா எடுத்திருக்கணும். அதுதான், ஒருவன் தன்னுடைய பாவத்தை தேவனிடத்தில் அறிக்கையிடும் பொழுது வசனம் சொல்கிறது, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். அறிக்கையிடுகிற அனுபவத்தோடு இணைந்து ஒரு அனுபவத்தை கர்த்தர் நமக்கு காண்பிக்கிறார். அதுதான் அதை அறிக்கை செய்து விட்டுவிடணும். தாவீது தான் செய்த பாவத்தை கர்த்தர் தனக்கு உணர்த்தின போது மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் மன்னிப்புக்காக கெஞ்சும் பொழுது, ஆண்டவரே, உங்களுடைய நீதி உங்களுடைய பரிசுத்தமும் எனக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்று நான் அறிக்கை இடுகிறேன் என்று கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்யும் பொழுது தன்னுடைய பாவத்தை மீண்டும் தொடரும்படியான மனநிலையில் தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் அறிக்கை செய்யல. அதற்கு பதிலாக இனி நான் என்னுடைய வாழ்க்கையில இந்த பாவத்தை தொடர மாட்டேன் என்ற மனநிலையில அந்த ஒரு நிச்சயத்தோடு தாவீது தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்கிறான். அதே போல தேவர்களாகி நாம் இன்னொரு காரியத்தையும் நம்முடைய வாழ்க்கையின் தீர்மானமாய் நாம் எடுத்திருக்க வேண்டும். அதுதான், கர்த்தர் எப்பொழுதுமே தன்னுடைய நீதியையும் நியாயத்தையும் விட்டு தவறி அவர் எந்த ஒரு காரியத்தை செய்ய மாட்டார். தாவீது தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவென்று கர்த்தரால் சாட்சி பெற்றும்
அவன் செய்த தவறை கர்த்தர் ஆதரிக்கவில்லை. அதற்கு பதிலாய் கர்த்தர் அவனை சிக்ஷித்தார். தன்னுடைய தவறை உணர்ந்து அதிலிருந்து மனம் திரும்பி இனி அதை செய்யாதபடிக்கு அவனை மாற்றினார். இதே போல கர்த்தர் நமக்கு செய்யும் பொழுது நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? நாம் நம்முடைய தவறோடு கூட காம்ப்ரமைஸ் ஆகாமல் அதை விட்டு விடுகிற மனதோடு கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்தது போல நாம் நம்முடைய தவறை கர்த்தர் நமக்கு உணர்த்தும் பொழுது தாவீதை போல அதை மறைக்காமல் அவரிடத்தில் அறிக்கை செய்யணும். தாவீது தான் செய்த எந்த ஒரு காரியத்தையும் கர்த்தர்கிட்ட மறைக்கணும். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வு அடைய மாட்டான். மறைக்கிறதுனா என்ன? நாம் கர்த்தரிடத்தில் சொல்லாம மறைக்கிறோமோ இல்லையோ, அதை மறைக்கிறது மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்? அதை நியாயப்படுத்துவோம். ஆண்டவன் இப்படிலாம் சூழ்நிலை இருந்தது, அதனாலதான் நான் இப்படி செஞ்சேன், அவங்க எனக்கு இப்படிலாம் செஞ்சாங்க, அதனாலதான் நான் இப்படி செஞ்சேன்னு சொல்லி நாம் செய்த தவறை மறைக்காமல் அதை நியாயப்படுத்துவோம். அது ஒரு விதத்துல என்னதான் நாம் செய்த தவறை நியாயப்படுத்தும்படியால் தப்பு மறைக்கிறது தான். ஆனா கர்த்தரை குறித்து வேதம் சொல்லுகிறது, பூமியையும் சுற்றி பார்க்கும் கர்த்தருடைய 7 கண்கள் என்று. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் சகலத்தையும் அறிந்திருக்கிறான். அவருடைய பார்வைக்கு மறைவாய் ஒன்றுமே இல்லை. நம்முடைய இருதயத்தின் ஆழங்கள், அதன் தோற்றங்கள் சகலத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். நாம் ஒரு காரியத்தை அவரிடத்தில் கேட்பதற்கு சொல்வதற்கு முன்பதாகவே கர்த்தர் அதை அறிந்திருக்கிறார். பிரதேசங்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களாய் அதை விட்டு விடுகிற இருதயத்தோடு நாம் கர்த்தரிடத்தில் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யணும். அது மாத்திரமல்ல, நாம் நம்முடைய தவறுகளை நியாயப்படுத்தாமல் அறிக்கை செய்யணும். நான் செஞ்சது தப்புதான் ஆண்டவரே அப்படி நியாயப்படுத்தாம நம்ம என்ன பண்ணணும்? அறிக்கை செய்யணும். அப்பொழுதுதான் முழுமையாய் அதை விட்டு விடுகிற ஒரு இருதயம், ஒரு மன திரும்புதல் நமக்குள்ள வரும். நான் செஞ்சது கரெக்ட் தான் அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு நாம் இருந்தோமேனால் அதை என்ன பண்ண முடியாது? அந்த காரியத்தை நம்மால் முழுமையா விட முடியாது. அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த 2 தீர்மானம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். நாம் செய்த தவறை நாம் ஒத்துக்கொள்ளணும், மறைக்க கூடாது, நியாயப்படுத்தக்கூடாது. அதே நேரம் அதை கர்த்தர்கிட்ட அறிக்கை செய்யும் பொழுது விட்டு விடுகிற எண்ணத்தோடு நாம் அறிக்கை செய்யணும். இந்த 2 காரியத்தையும் தாவீதின் வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் நமக்கு காண்பித்து தருகிறார். தேவஜனங்களாகி நாம் நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு சுபாவத்தை வெளிப்படுத்தி கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ, கர்த்தரை பிரியப்படுத்த, நம்முடைய பாவங்களை மறைக்காமல் அறிக்கை செய்து விட்டு விடுகிற இதயத்தோடு நாம் நம்மை கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிக்கும் பொழுது இப்பொழுது கர்த்தர் தம்முடைய கிருபாசனத்திலிருந்து நம்மை மன்னித்து நம்மை புது சிருஷ்டியாய் உருவாக்கி அவருடைய சாயலாக அவர் நம்மை மாற்றுவார். அது மாத்திரமல்ல, மறுமையிலே எல்லா ஜனங்களுக்கும் நீதியான பலனை அவர் கொடுக்கும் பொழுது, அவர் நீதியின் சிங்காசனத்துல நியாயசனத்துல வீற்றிருக்கும் பொழுது, அவர் பேசும் பொழுது அவருடைய நீதியும், அவர் நியாயத்திற்கும் பொழுது அவருடைய பரிசுத்தமும் விளங்கும் பொழுது தேவஜனங்களாகி நமக்கு அது ஆதரவாகவும் நாம் கர்த்தரிடம் கிட்டி சேரத்தக்கதாகவும் மெய் பலனாகிய பரலோக ராஜ்யத்தை சோதரிக்கும்படியா கர்த்தர் நமக்கு ஆதரவாக இருந்து நம்மை அவரிடமாய் சேர்த்துக் கொள்வது அது நினைச்சு தேவஜனங்களாகி நாம் இதை வந்தவர்களால் இந்த வசனத்தை கீழ்படித்து வாழ நாம் நம்மை முழுமையாக கர்த்தரை பார்த்து படிப்போம். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்கிற அனைவரையும் வாசனத்தை வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்தம் நாம் மட்டுமே பயன்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.